கிடைக்கலன்னா அதுலேருந்து நான் அதனால தான் மறுவாழ்வு மையங்கள் அதிகமாக வர வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து கஞ்சாவும் போதையும் அதிகமாக நடமாடி கொண்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு, மூத்த தலைவர் ஒருவர் நடைபயணம் போகிறார். ஆனால் இதெல்லாம் விட முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைத்து இதை கடுமையாக டாஸ்மாகையும் ஒழிக்கணும், கஞ்சாவும் ஒழிக்கணும்னு கேட்டுக்கொள்ளது தான் நல்லா இருக்கும். மறிச்சிருக்கோம், இப்போ வந்து நிறைய கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? முதல்வர் மேடையில் சொல்றாரு. அது வந்து அதிகாரப்பூர்வமாக அப்படி இல்லைங்க. நீங்க வேணா போய் பாருங்க, எல்லா இடங்களிலும் கஞ்சா கிடைக்கிறது. இன்னைக்கு நான் அந்த ரயிலில் கூட ஐஜி வந்து அவங்களுக்கு போதையோட எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லைன்னு சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் கையில் வச்சுக்கிட்டே ஒரு சாராய பாட்டில் வச்சு தான் இது கொடுக்குறான். ஒரு 17 வயது இளைஞனுக்கு இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான புத்தி வருதுன்னா அது போதை தான் அதை ஏற்படுத்த முடியும். அதனால சுத்தமாக எதுவுமே அவங்ககிட்ட இல்லை, அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு வேணால் அந்த நிமிஷம் போதையில் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை போதை கிடைக்கலையான்னு கோவத்தில் அறிவால் எடுத்திருக்கலாம். அதனால இளைஞர்கள் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால போதையை பற்றியும் இவங்க இதை பற்றி எதை சொன்னாலும் அதை மக்கள் நம்ப போவதில்லை. அண்ணன் வைகோ அவர்கள் அனாவசியமான நடைபயணத்தை அவர் உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். அதுக்கு பதிலாக அறிவாலயத்துக்கு போய் கேள்வி சொன்னாலே அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது தவறு. நான் வந்து ஒரு பக்கையாக தான் உள்ள போனேன். அவர் என்னமோ வாட்ச்மேன் மாதிரி வந்து நின்றுட்டு நீ போகாத நான் போகாத அப்படின்னா ஒரு அறநிலையத்துறை அமைச்சரோட வேலை அது கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஏன்டே சில ஃபுட்டேஜ் இருக்குது. என்னம்மா உங்களே இப்படி மிரட்டுறாரு, எங்களெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க. அதனால கோயில் வந்து அவங்க சொத்து மட்டும் இல்லை, நானும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான். இன்னும் சொல்கிறேன் சேகர் பாபுக்கு, நான் 2 மாநில ஆளுநராக இருக்கும்போது கூட நான் உள்ளே போகும்போது எனக்கு 0 செக்யூரிட்டி, ஃபுல் செக்யூரிட்டி, எல்லாரும் வெளியே வந்துடணும். ஆனால் மணக்குள விநாயகர் தினம் நான் போகிற பழக்கம். எந்த கோயில்லையுமே ஆளுநர் வராங்கன்றதுக்காக பொதுமக்களை நான் விளக்குனதே கிடையாது, வெளியே போக சொன்னதே கிடையாது. கடுமையாக எனது பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட பொதுமக்கள் இருக்கணும், அவங்களோட தான் நான் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு, அப்போ ஆளுநராக இருக்கும்போதே நான் அதெல்லாம் கடைப்பிடிக்காமல் பொதுமக்களோடு இருந்த ஒருவத்துக்கு எப்படி நீ ஒருமையில் வாமா போமான்லாம் பேச முடியும்? எப்படி பேசினாலும் நான் பக்தையாக போகிறேன். அதனால் அண்ணன் சேகர் பாபு இன்னும் கொஞ்சம் பணிவாகன்னு சொல்கிற பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அதாவது கட்டணம் பண்ணி 10 ரூபா பாட்டிலுக்கு அரசு பதவிக்கு பல லட்சம், விக்டோரியா மகாலை பார்க்கறதுக்கு பணம், ஆக பணம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறு என்பது எனக்கு